ஒன்றும் இல்லை ஒரு லேடி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்க நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு. நாங்களாம் பூஜை அறைக்கு போனோன்னு என் மேலே அங்காளம்மன் வந்துருச்சு. உன் பையன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓட போகிறான் காலேஜில் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் யூஜி முடிச்சிட்டேன், நானும் பிஜி முடிச்சிட்டேன், எந்த பொண்ணு கூட ஓடலை, உக்காந்துட்டு தான் இருக்கிறேன். என் கூட சுற்றின பொண்ணு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் கூட எந்த பொண்ணு ஓடி வரல, நானும் யாரு கூட ஓடி போகல. இதுலேருந்து என்ன தெரியுது, முக்கால்வாசி நம்ம நாட்டில் என் மேலே சாமி வருது, எனக்கு அருள் வருது, என்கிட்ட கடவுள் நேருக்கு நேர் நின்று பேசுகிறாருன்னு சொல்கிறான்ல, இவனெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும். எப்படி செருப்பு கழட்டி அடிங்க. யாராவது சொன்னால் கடவுள் யார் மேலே தெரியுமா வருவார். கடவுள் அதுக்குன்னு வரமாட்டாரான்னு கேட்டாலும் அப்படிலாம் நான் சொல்லலை. கடவுள் கண்டிப்பாக கடவுள் வரும். யார் மேலே வருவார்னா தன்னலம் பாராதவங்க, உண்மையை நேசிக்கிறவங்க, அன்பு செலுத்துகிறவங்க. ஒருத்தவங்க ஈட்டி எடுத்துட்டு கடப்பாறை எடுத்துட்டு குத்த வருவாங்க, பலர்னு அடிப்பாங்க, ஆனால் ஜீசஸ் மாதிரி அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. பொறுமையை கையாளுவாங்க, அவங்க மேலே சாமி வரும். இந்த மொட்டை நாயாட்டம் குதிக்கிறது, வெத்து வேட்டாட்டம் குதிக்கிறது, இந்த பொய் சொல்கிறது, ஃப்ராடு பண்ணுறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமை பிடிக்கிறது, இந்த மாதிரி வெத்து வேட்டுக்கெலாம் சாமி வராது. அப்புறம் ஏங்க இதுங்களாம் ஊன்னு ஆடுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஹார்மோன் சேஞ்சஸாக இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது சமாச்சாரமாக இருக்கும். அது என்னன்னு நமக்கு தெரியல. நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யாரோட இவன் இப்படி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் கிடையாது, சொல்ல தேவையில்லைங்க. எதுக்குங்க? ஏன்னா நான் அப்புறம் சொல்லிட்டேன்னா அது அங்கே கிராமத்தில் அங்கே உக்காந்துட்டு சாபம் விடும், அவன் நாசமாக போக அழிஞ்சு போக குட்டிச்சவராக போக சுடுகாட்டுக்கு போவான்னு. கடவுள் என் கூட இருக்கார். உயிருக்கு உயிராக வணங்குற ஐயப்ப சாமி அவர் என் கூட இருக்கார். அதனால நான் இதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தை தான். அதோடைய பேர் கௌரி. என் ஆசை அத்தை, அழுகு அத்தை, அவங்களுடைய செல்ல குட்டி. என்னை அது மேலே கடவுள் வருதான், அங்காளம்மன் வருதான், ஆடு ஆடு ஆடுன்னு எங்கள் அத்தை மேலே அங்காளம்மன் அங்கே ஆடு ஆடு டும் டுட்டுக்கணும் டும் டுட்டுக்கணும் டும் டுட்டுக்கணும் ஆடுதான். ஒருத்தங்க மேலே சாமி வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒருத்தங்க மேலே கடவுள் வருதுன்னா எதிர்காலத்தை கணிக்கணும், சரிங்களா? எதிர்காலத்தை கணிச்சாதான் அவங்க கடவுள். எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்கார், எங்கள் தந்திரி. அவர் எதிர்காலத்தை கணிப்பார். அப்படியே நடந்திருக்கு எங்கள் லைஃப்பில். நல்லா ஒரு விஷயம் போய்ட்டுருக்கோம், நடுவில் ஒரு கேட்டை போடுவார். இது வேணாம், இது சரி வராது, இது வேறு மாதிரி போகும், தேவையில்லை. நாங்கள் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு பார்ப்போம், ஆனால் அதேமாரியே நடந்துடும். அவர் எப்படி தெரியுமா இருப்பார், தவத்தில் இருப்பார். அவருக்கு அவர் 2 சலாசன்னு அடித்தா கூட வாங்கிட்டு இருப்பார் அமைதியாக. நான் அப்போ நம்பலாம் அவர் மேலே சாமி இருக்குன்னு. இது கிராமத்தில் உட்காந்துட்டு நீ குட்டிச்சேராக போய்டுவேன், நீ நாசமாக போய்டுவேன், நீ அழிஞ்சு போய்ட. யார்? எங்கள் அத்தை கௌரி. நீ நாசமாக போய்டு, அழிஞ்சு போய் நீ சுடுகாடு போய்டுவேன், வீட்டில் நான் ஆக்சிடென்ட்டில் போய்டுவேன், நான் பணமாக போய்டுவேன், அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் அப்படின்னு சாபம் விடுது. இப்படி சாபம் விட்டு பச்சை பச்சையாக பேசுகிறவங்க மேலே சாமி வருமா? இதுதான் என் கேள்வி. இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் இப்போ அது ஆடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது அங்கே உட்காந்து சொல்லுது, அது மேலே அங்காளம்மன் வந்துச்சா, என் மேலே அங்காளம்மன் வந்துருச்சு, என்ன அந்த பையன் இந்த வீடியோலாம் பேசுனால, நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, அந்த பையனுக்கு கெட்டது நடக்க போகுது. அது வாயை திறந்தாலே உனக்கு நேரம் சரியில்லை. கொச்சை கொச்சையாக பேசிக்கின்னு, வாயை தந்து அசிங்கமாக பச்சை பச்சையாக பேசிக்கின்னு இதுங்க மேலாம் சாமி வருதுன்னுதுங்க. நாமளும் மடத்தனமாக கேட்டுன்னு இருக்கிறோம். தெளிவாக இருங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, சரியா? இந்த மாதிரி குளிக்காத கேஸு, கப்படிக்கிற கேஸு, ஒரே ட்ரெஸ்ஸை 4 நாள் போட்டுருக்கிற கேஸு, மொட்டை நாயாட்டு குதிக்கிற கேஸு, இது மேலெலாம் சாமி வராது. நீ சாபம் விட்டாலும் எனக்கு பழிக்காது. நீங்கள் சாபமே பழிக்க மாட்டேங்குது. கிளட்டு மூதேவிங்களா? பச்சை பச்சையாக பேசுகிற உங்கள் சாபம் எங்கே பழிக்க போகுது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு.